மாண்புமிகு குடும்ப தலைவர் அவர்களே, குடும்ப தலைவியா பொறுப்பேற்று இந்த ஒரு வார காலத்துல என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு எல்லார்ட்டையும் சொல்றோம், கேட்டுக்கங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட நடக்கிற கொலையடி சண்டையில போராடி 2 குடம் தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். வீட்டு நபர்கள் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற முறைய முடிவு கொண்டு வந்திருக்கோம். முதல்ல ஸ்நாக்ஸ்ங்கிறத உங்க ஆளுகளை மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. உங்க கூட இருக்கிற நபர் ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் ஒருவரே அண்டா வாய் வச்சு 1 பக்கெட் ஸ்நாக்ஸ் காலி பண்ணிடுறாரு. நாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னா மீந்து போன பொடியும் மிச்சரோட கவரும் தான் இருக்கு. கிடைக்குமா? நேத்து தலைவர் வாங்கிட்டு வந்த கஜாய் பாயிட்ட நீங்க பக்கெட்டில போட்டீங்க. ஆனா அந்த நபர் நடுட்டோ பார்த்துட்டு கஜாயத்தை வாயில போட்டுட்டாரு. இது என்ன மரபு? சாப்பிட்டே இருப்பீங்க, நாங்க பாத்துட்டே தலைவர்களே, நீங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் 1 மாசம் வச்சு கெட்டு போறனாலயும் 10 நாளாயும் பழைய சோறு எங்களுக்கே போறனாலயும் அதை தடுக்கிறதுக்காக தான். என்னம்மா நாங்க அப்படி பண்றத பாத்தியா? என்னப்பா இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு? அது மட்டும் கிடையாது, அதோட பிளஸ் என்னடா மந்த்லி பில்லு மந்த்லி பில்ல ஸ்நாக்ஸ் சொல்லி சம்பள காசு வாங்கி ஸ்நாக்ஸ் வாங்காம ஊழல் பண்ணி இப்ப மல்லிகை கடையில 58 ரூபா கடன் இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்நாக்ஸ்ல கை வச்சோம். உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை ப்ரூவ் பண்ணுங்க. நீ நான்வெஜ்ல ஊழல் பண்ணீங்க. பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா வெஜ் செய்ய மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம், செய்யறவங்களையும் விட மாட்டோம். எந்த பார்சியாலிட்டியும் கிடையாது. அதனாலதான் கூட்டணி கட்சிக்கார நண்பர் வீட்டுக்கு வந்தப்ப கூட 2 சிக்கன் பீஸ் சேர்த்து போட்டோம். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க மீன் குழம்பு செய்யும் போது அவங்களுக்கு மீன் பீஸ் போட்டீங்களா? மீனே சாப்பிட மாட்டா. என்னமா பேசிட்டு இருக்க நீ மட்டும் என்னைய பேசுற? உட்காரு. எதிர்கட்சி மாமியார் மூக்கா, கெட் அவுட். அங்க பாருங்க அவங்க கை ஆக்சன் எப்படி பண்றாங்கன்னு. அவங்க என்ன பண்ணாலும் விட்டுருங்க.